ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் எ ஸ்லைமன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 2 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டோங்க. அப்போ தான் இந்த கதை ரொம்ப கிளியராக புரியும். முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோ போய் சேர்றது மூலியமா இன்னும் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் ஆவாங்க. இந்த எபிசோடு வேற லெவலான என்டர்டைன்மெண்ட்டும் பத்தாத்துக்கு நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் இருக்கு. என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். பிடிச்சிருந்த பட்சத்தில் மட்டும் லைக் போடுங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போலாமா? இப்ப மசாயாக்கியோடைய டீம் பார்த்தா 30வது ஃப்ளோர்ல அந்த பாஸ் மான்ஸ்டரை கிளியர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஃப்ளோர்ல அங்க உள்ள போனா கிட்டத்தட்ட ஆளுங்க மாமியார் வீட்டுல கத்தி கடப்பரெல்லாம் எடுத்து வச்சு நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. ஆர்க்கு படையை சேர்ந்தவனுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க ஒன்னா சேர்ந்து அதுங்களை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த பெரிய பையப்புல பல்கானவன் அவனை பக்கம் ஒன்றத்தை சமாளிக்க இன்னொரு பக்கம் 3 பேருமா சேர்ந்து மிச்சத்தை சமாளிக்க போகும்போது அதுங்க இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ண வந்ததுல மசாயாக்கி தப்பிக்கிறான். மசாயாக்கி ஒன்னு அட்டாக் பண்ண வர இவங்க எல்லாம் பதட்டமாயிடும். மசாயாக்கி அப்படின்ற மாதிரி பதட்டமாகறாங்க. அந்த டைம்ல தான் பார்த்தா நம்ம மசாயாக்கி ஃப்ரெண்ட் அவனை காப்பாத்திடுவான். மசாயாக்கி இன்னமும் அங்க பயத்துல கீழே படுத்துட்டு இருப்பான். ஆனா அங்க இருக்கவங்களாம் மசாயாக்கி சூப்பரா ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டு கும்பலா நிக்க வச்சியடா, நீ கெத்து தானே அப்படின்ற மாதிரி அவனை புகழ்றாங்க. அதுதான் நம்ம ஹீரோ இப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி அது மொத்தமா பிடிச்சி மொத்தமா சொல்லி முடிப்போம். அதுக்கப்புறம் அந்த மேஜ் வந்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த மாச்சஸை பிடிக்கும் போது இவன் ஒரு பக்கம் அதுங்களை குத்தியே கொலை பண்ண, இன்னொரு பக்கம் அந்த மேஜிக் யூசர் தன்னுடைய விண்டு ஸ்லாஷ்னு சொல்லக்கூடிய பவரை பயன்படுத்தி ரெண்டுத்தை போட்டு தள்ளுவான். அதுக்கப்புறம் அந்த பாஸ் மான்ஸ்டர் அந்த இடத்துல பார்த்தா இந்த மேஜா இருக்கிற எந்த பொண்ணு அட்டாக் பண்ண வரேன் மசாயாக்கியும் ஜீவோ இரு நான் உன காப்பாத்து வரேன் மாதிரி அவன் பக்கம் மசாயாக்கி துடிப்பா போறான். கையெல்லாம் நடுங்குது. நண்பர்கள் உன பக்கம் டே வேணாடா உன்னால முடியாதா நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லாலும் அவன் கேட்காம அவன் பாட்டு போய் அட்டாக் பண்ண போகும்போது தெரியாம கால் தடிக்கு போயிட்டு சாடு பார்த்தா கீழே உடஞ்சிரும். அதோடைய கூர்மனை பார்த்தா அவன் எதிர்பார்க்காத வகையிலேயே அந்த மாஞ்சருடைய கழுத்துல போய் குத்திரும். எல்லாரும் என்னடா இங்க நடக்குது, மசையாக்கியே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி இவன் அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே படுத்துரும். பார்த்தா தலைவன் லக்ல போட்டு தள்ளிட்டான். உடனே இவங்க எல்லாரும் ஓஹோ மசையாக்கி பிளான் எல்லாம் சூப்பரா போட்டு தூக்கர் ஏப்பா மாத்திர வேற லெவல் பண்ணி எங்க நீ தான்ப்பா எங்களுக்கு ஹீரோன்ற மாதிரி உன்ன பக்கம் அவனுங்க எல்லாம் புகழ்ந்ததல்ல. அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயம். அப்புறம் தலைவன் பண்ண சாகசமான செயல்கள் எல்லாம் உன்னொரு பக்கம் பார்த்தா ஊர்வல பரவுது. இதையே கொஞ்சம் வியாபார ஸ்ட்ராட்டஜியா போட்டு நிறைய விஷயத்த சேல் பண்றாங்க. மசாயாக்கி ஹீரோ ஃப்ளோர் 30 கிளியர் பண்ணிட்டாரு. பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. வாங்க வாங்க இதை படிங்க இதை வாங்குங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சேல் பண்ண அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உன பக்கம் அவன மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர்ஸ் உன பக்கம் யோசிக்கிறாங்க. குட்டி பசங்க கூட இம்ப்ரெஸ் ஆயிராங்க. இதுக்கிடையில தான் பார்த்தா நிறைய பேர் புது ஆட்கள் இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ உன்னொரு பக்கம் ஏப்பா மசாயாக்கி ஹீரோ வந்த உடனே பப்ளிசிட்டி ஆயிட்டியப்பா ஈஸியா நீ வேற லெவல் தான். இம்ரோ நீ வேற ஏன்பா இப்படி பேசுற, நான் என்ன நினைச்சனோ அது ஒண்ணு நடக்குது. எங்கே உன்னொரு பக்கம் பார்த்தா அவனையும் போட்டு கலாய்க்கிறானுங்க. நீ பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணிக்கிற கவலைப்படாத, அடுத்த ஃப்ளோர்ல நீ ஈஸியா கிளியர் பண்ணுவேன். ஆமா இதே மாதிரி போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 95வது ஃப்ளோர்ல வரும்போது கூட உன்னுடைய புகழ் இன்னும் பெருசா போயிடும். டவுன் ஃபுல்லா பர வச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய டஞ்சனுக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும். இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க. அதுக்கேற்றப்ப நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே சேலஞ்சர்ஸா மாறுவாங்க இந்த இடத்துல. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். மசையாக்கியும் ஆமா சில இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். சில அட்வென்ச்சர்ஸ் வந்து டஞ்சன்ல ரொம்பவும் வேகமா நிறைய ஃப்ளோரை கிளியர் பண்ணி வரதா கேள்விப்பட்டேன். ஆமா அவங்க தான் டீம் கிரீன் ஃபியூரி. அவங்களுடைய பார்ட்டி வந்து 3 நாள் தான் ஆகுது. அந்த ஒரு 3 நாள்லயே கிட்டத்தட்ட 20வது ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய லீடர் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்காங்க. அவ பயன்படுத்துற ஒரு முக்கியமான சக்தி வந்து ஸ்பிரிட் கரஸ்பாண்டன்ஸ். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது ரஃபேல் சென்சே மூலியமா தான். ராமிரேஸ் ஒரு பக்கம் கேட்கறா, டேய் நிலைமை எப்படியா போச்சுன்னா அவங்களை நீ நிறுத்த போறது இல்லையா, விட்டா அவனுக்கு ஈஸியா 100வது ஃப்ளோர் வரைக்கும் வந்துருவானுங்கடா. அது உண்மைதான். ஆனாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது இதுல. ஏன்னா டஞ்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலையை கரெக்டா தான் பாக்குறாங்க போது அந்த ஒரு விஷயம் வேலையா இருக்கு. சோ அதுல நம்ம குறுக்கிட முடியாதுல. வேணும்னா நம்ம மல்டிபிளான டேர்ம்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். கூடவே நிறைய டாஸ்கையும் வைக்கலாம், டிராப்பையும் செட் பண்ணலாம். அப்போனா ஓகேடா அப்படின்னு நம்ம அவ சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மெர்ச்சன்ட் பைபிள் இதனால நிறைய ப்ராஃபிட் வரும் மாஸ்டர் ரீமரோ, இதனால நிறைய சம்பாதிக்கலாம். இதை கேட்ட ராமிரஸோ ப்ராஃபிட்டா எங்கடா என் கண்ணுக்கு ஒண்ணு கூட காட்டல, நீங்க கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்து இது வரைக்கும் நம்ம ராமிரஸ் வல்டோரா பண்ண வேலைக்காக ஹீரோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி காசை கொடுக்குறான். காசு எதுக்குடா அப்படின்ற மாதிரி வல்டோரா கேட்க, டேய் இது வரைக்கும் நீ பண்ண வேலைக்காகடா, இதுக்கப்புறமா சிறப்பா பார்க்கணும், அதுக்கான ஒரு காசு தான் முக்கியமா வந்து இதை வச்சு நீ உனக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணிக்க டவுன்ல போயிட்டு. அப்படியா அப்பனா என்னுடைய ஃபுட் ஸ்டாலுக்காக நான் இதை பயன்படுத்திக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் மாடா பாப்பேன். ராமிரஸ் ஒரு பக்கம் டேய் அப்ப கொடுக்க வேண்டியது இப்ப கொடுக்குற பத்தி சம்பளத்தை அப்படின்ற மாதிரி கடுப்புல போட்டு அடிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மெர்ச்சன்ட்டும் நீங்க கோவப்படுறதுல தப்பு இல்லை, பட் இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க, ஏன்னா இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ரீமரோ மாஸ்டர் இந்த இடத்துக்கு இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய விதமான மெர்ச்சன்ட்ஸ் ட்ரேட் பண்ண வந்துட்டாங்க. அப்படியா ஆமா ஆமா நமக்கு இந்த இடத்துல டஞ்சன்ஸ் மூலியமா வர வருமானத்தை விடவும் இந்த மாதிரி ட்ரேடிங்ஸ் மூலியமா இன்னும் நிறைய வருமானம் வந்து வெளிப்படையா நமக்கு சீக்கிரமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தேவையான விஷயங்களையும் நம்மளால வித்து வாங்க முடியுது. எல்லாமே நல்லா போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான்டா மினிஸ்டர் ஆஃப் தி ஃபைனான்ஸ் இங்க. ஆமா மேஜிஸ்ட்ரி நீங்க கொடுத்த ஐடியா வச்சுதான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்துல விழாத்தனமா தெரிகிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி அந்த டஞ்சனுடைய மேனேஜ்மெண்ட் ட்ராக்கை வந்து இப்ப இவங்களால கிளியர் கட்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியும். ஏன்னா வல்டோராவுடைய ஹால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இடத்துல மிச்சம் மீதி இருக்கிற இடத்துலயே வந்து ரிசர்ச் லேபை உருவாக்கிட்டாங்க. டைரக்டர் காபிரோ அண்ட் டெபுட்டி டைரக்டர் வெஸ்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல நிறைய விதமான விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த டஞ்சன்ஸ்ல ட்ராப் செட் பண்றது
பண்றது, பத்தத்துக்கு நிறைய மான்சஸை கிரியேட் பண்றதுன்னு. அதே மாதிரி ராமிரேஸும் இன்னொரு பக்கம் தனக்கு தேவையான ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் மூலியமா அதுல நிறைய ரோபோட்ஸ் உருவாக்குறான். ஹீரோ அதை தான் இப்ப பாத்துட்டு இருக்கான். இதுல வேலைகள் கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும். டியாப்லோ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அதை வச்சு நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த ஒரு வெசில எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு. அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தா அந்த ரிசர்ச் லேப்ஸ்ல நிறைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய ஆளுங்க அந்த வந்துட்டாங்க. நாலு ட்ரீமரோ எங்க இருக்கீங்க, என்ன பாச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனுடைய செம்பாய் கிட்ட கேட்க, அவங்களும் 2-3 நாளாவே உங்ககிட்ட எந்த விதமான கான்டாக்டும் இல்லாதனால வெளியில இருக்கவங்கள பதட்டமாயிட்டு இப்போ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னதே அப்படின்ற மாதிரி பதட்டமாயிட்டு ஹீரோவும், என்னமா விஷயம், நல்ல வேலை நீங்க நல்லா இருக்கீங்க, 2-3 நாளாவே நீங்க வெளியே வரல, உங்களுக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சு, நாங்க பதட்டமாயிட்டோம், ஏன் சாப்பாடு கூட சாப்பிடாம போயிடுங்க. அதுவாப்பா என்ன மன்னிச்சிருங்க, நாள் போனதே தெரியாம நான் பாட்டு உட்காந்து வேலை செஞ்சிருந்தேன். அதான் சரி விடுங்க, இப்போதைக்கு கொடுத்துருக்க லஞ்ச் நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சிருக்கோம். ஏப்பா எனக்காக இவ்வளவு கடினமா உழைக்கிறீங்கப்பா, நீங்க சூப்பர்ப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ சாண்ட்விச் சாப்பிட அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பாராட்டான். என்ன பக்கம் நான் ட்ரீமரோ உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். நம்மளுடைய மிஸ்டர் மர்ச்சன்ட் இருக்கார்ல, அவர் உங்களை தேடி தெரிந்தாரு. நான் ட்ரீமரோ உங்களை பார்க்கதா வந்துட்டு இருக்கேன். டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா பதட்டமா ஓடியாடுற, பெரிய பிரச்சனை வந்துச்சு தலைவா. நம்மளுடைய மாஸ்டர் மசையாக்கி 30வது ஃப்ளோர் வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. யாராலுமே அதை பண்ண முடியல. ஆனா அவனையும் பீட் பண்ணி ஒருத்தங்க தாண்டி போயிட்டாங்க. அப்ப நீ சொல்றத பார்த்தா அந்த டீமா? ஆமா, டீம் கிரீன் ஃபியூரி தான். அதுக்கப்புறம் அந்த டீமை காமிக்க அவனுங்க பண்ற சண்டையா தான் ஹீரோ உன்னோட பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா அந்த பாஸ்மான்தரை போட்டு தள்ளத்துக்குள்ளேயே பார்த்தா அதுங்க உன்னோட பக்கம் அந்த ஆட்களை போட்டு தள்ள. உடனே பார்த்தா திடீர்னு அவ இன்னும் அந்த இடத்துக்கு நிறைய ஆட்களை வர வைக்கிறான். இன்னமும் நிறைய பேர் வந்து திணறி போகுது. அப்படி இவனுக்கு ஒட்டுமொத்தமா சேர்ந்த இடத்துல அதை போட்டு தள்ளிடுறாங்க. ஏய் என்னப்பா இங்க நடக்குது? ராமிரேஸும் இதுக்கு தான் நான் அப்பயே படிச்சு சொன்னேன், இந்த ஆட்கள் யாருமே வந்து ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரூல்ஸை மீறி அதை எதனா ஒரு சின்ன ஒரு தில்லுமுள்ள வேலையை பார்த்து தான் இப்படி எல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் போட்டே ஆகணும். முதல்ல இந்த யோசிச்சு பாரு, நம்ம ரெக்கார்டிங் கிறிஸ்டலை சேவிங் பாயிண்ட்டுக்காக எல்லா விதமான பார்ட்டில இருக்கிற மெம்பர்ஸுக்கும் பயன்படுத்துவோம். அதுக்கு தானே அதை பயன்படுத்துவோம். அதாவது நம்ம பாஸ் ரூம்ல இதுக்கு முன்னாடி முடிச்ச அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் சேவிங் பாயிண்டா வச்சு இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு வருவோம். அப்புறம் திரும்ப அதே டஞ்சனுக்கு வரதுக்கு நம்ம விஸ்டலை பயன்படுத்துவோம், வெளியே போறதுக்கும் உள்ள வரதுக்கும் சரி. ஆனா அந்த பார்ட்டியை சேர்ந்தவனுங்க அதுக்கப்புறம் அங்க வந்து வெளியே வந்த பிறகு ஒவ்வொரு மெம்பரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆட்களை மொத்தமா சேர்த்துக்கினேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு விஸ்டலை கொடுத்துறாங்க. பார்த்ததுக்கு அந்த சேவிங் பாயிண்ட் உட்பட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுல அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மொத்த பேரும் அந்த டஞ்சனுக்கு ஈஸியா வந்துடுறாங்க. இது ஒரு சீட்டிங் வேலை மாதிரி தானே இருக்குது. என்னது 100 பேர் கிட்டியா? சின்ன குரூப்பா தான் இருக்கானுங்க, பட் இருந்தாலும் இவனுங்க பண்றது கொஞ்சம் தில்லு மூணு வேலையா தான் இருக்கு. பாஸை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டானுங்களேப்பா. ஆமாம்பா, அவ பேர் வந்து சோக்கா. அவளை மிர்சனரி பேண்ட்ல கூப்பிடுறது என்னன்னா வெர்ட்னு. அவ ஒரு ஃபேமஸான ஆள் தான். அவ இங்கிரேஷியா நாட்டுல இருந்து வந்ததுனால இவ இந்த இடத்துக்கு பணத்துக்காக தான் வந்தாளா இல்ல வேற எதுக்காக வந்தாளான்றது எனக்கு சுத்தமா புரியல. நம்ம கொஞ்சம் சந்தேகத்தில் லிஸ்ட்லயே தான் இவ வைக்கணும். ஹீரோ கேட்டுட்டு ஷாக்கா ரன்னது இங்கிரேஷ்ல இருந்து வந்திருக்காளா? வல்டோராவும் அடுத்த கட்ட ஃப்ளோர்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அவங்க கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீ கவலைப்படாத ரீமரோ, அதான் நான் இருக்கல. ஆமா அதுவும் உண்மைதான். ஆனாலும் பிரச்சனை ஒரு சிலது இருக்குடா, அதை நாங்க எப்படி சொல்றதுன்ற மாதிரி அவனுங்க தயங்க. ராமிரேஸும் ஆமாண்டா ஒண்ணு சொல்லி ஆகணும். என்னது பாஸ் மேட்சஸ் 60வது ஃப்ளோர்ல இருக்கிறதுலாம் சரியா ஒர்க் ஆகலையா? இதையும் இப்ப சொல்ற பைத்தியம். இது நாங்க முன்னே சொன்ன ஞாபகம் இருக்கே தெரியல உனக்கு. முன்ன கசடஸோடைய அந்த ஃபெஸ்டிவல் நடந்தது தெரியுமா? அப்போ இந்த இவங்க ட்ரெயின் பண்ண வந்தப்போ நீ தான் அந்த 51வது ஃப்ளோர்ல அவங்களை நிறுத்தி வச்சு நிறைய டிராப்ஸை வச்சு ஆரம்பிச்சு விட்டேன் அந்த வேலையை. அந்த இடத்துல எலமெண்டல் கொலோசம் இருக்கும்ல 70வது ஃப்ளோர்ல, அது வரைக்கும் தான் அவங்களால கிராஸ் பண்ண முடியும். ஆனா அதையும் போட்டு தட்டாங்கப்பா அவங்க. பார்த்தா இனாட்டாவோடைய குரூப் பண்ண வேலையை அவ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் காட்டணும் அவ ஒருத்தி தான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவ கீழே வேலை பாக்குறோம். சரி பாரு நம்மளுடைய லேடி இனட்டா வேலையை கூட முடியாத வேலையாது, ரொம்ப பாவம் பாவங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் பாருங்க. உடனே கடுப்பாயிடுவா. சேத்தடாம அவனை நீ என்னால முடியாத விஷயமா இனட்டாவோடைய அந்த கோவத்தை கிளம்பினதுல அதுக்கப்புறம் அவ ஓட்ட எல்லா விதமான அடியும் சூறதாங்க. அது உண்மைதான்ப்பா. அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய விஷயம் மாறிடுச்சு டஞ்சன்ல. அந்த எலிமெண்டல் கொலோசத்தையே மொத்தமா சதைச்சு விட்டாவ. பத்தத்துக்கு இன்னும் அடுத்த கட்ட ஃப்ளோர்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தா இவன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டா. பத்தத்துக்கு 95வது ஃப்ளோர்ல தான் ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தா. அவளுக்கு நிறைய டைம் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தெரியுமாங்க. டேய் என்னடா அவ போட்டு நம்மள கலாய்கிறாளா? அப்படி இல்லைன்னா வந்து வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி இருக்காளா? என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் அப்போ. ஆமாடா என்ன பேசிட்டு இருக்க? அடுத்தது என் டர்ன் தான். டேய் அப்ப நீயே போய் அவளை எதிர்க்க போறியா? என்னால முடியும்டா, அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஃபைனல் பாஸ் நான் தானங்க, என்னால ஓட முடியாது. என்னட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கானவ தான். ஆனா அவ முன்னாடி எவ்வளவு பெரிய மலை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அந்த மலையை அவளுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி அழிக்க நினைப்பா. ஏன் ஒரே ஒரு அட்டாக்ல கூட கதையை முடிக்க நினைப்பா. அந்த ஃபைனல் அட்டாக்காக இந்த முறை நான் காத்துட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ரீமரோ? இதுக்கு முன்னாடி அதே மாதிரி 300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஹீரோ என்ன அப்படிதான் சீல் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள மாதிரியே ஸ்வாட் ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருக்கிற இவளால என்ன அதே மாதிரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் நிலைமை கொஞ்சம் மோசமாயிடும். சோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த முறை நான் விட போறதில்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஜெயிப்பன்னு. நீ ஜெயிப்ப தானே? கண்டிப்பா. உன் நண்பனை பத்தி நீயே சந்திக்க போற பத்தியா? இல்ல ஆமா உண்மையை சொல்ல போனா வரலாற்றுல நீ எங்கடா தோத்துருக்க. வாப்னன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தாலும் அவங்களே சூற ஓடிய. ஆமா நான் இப்போ நல்லா வளர்ந்துட்டேன். மசையாக்கியும் எப்பா என்னட்டான்னு சொல்லக்கூடிய அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு போலியா. இப்ப பிரச்சனையே நம்ம 60வது ஃப்ளோர் வரைக்கும் செட் பண்ண எல்லா விதமான பாஸ் மான்ஸ்டர்ஸும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. மெர்ச்சன்ட் ஒன்று பக்கம் பேசாம ரீமரோ நம்ம ஏன் அவங்க கிட்டயே போயிட்டு டைரக்டா இப்போதைக்கு இந்த ரிவார்டு வச்சு வீட்டுக்கு கிளம்புங்க, இது மிச்சதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லக்கூடாது. அவ கண்டிப்பா ஒத்துப்பான்ற. அவகிட்ட சொல்லவே தேவை. அவ தூக்கிப்பட்டு தான் அடிப்பாங்க. ஹோலி நைட்ஸோட கேப்டனா இருக்கிறவன் ரொம்ப கொடூரமானவன் தான். என்னதான் அவ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படியே அவட்ட
போட்ட கேரக்டர் தான். அப்ப வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன பக்கம் மழுப்ப ஆரம்பிக்க ஹீரோவும் தலை இந்த விஷயத்துல நீயே பாத்துக்கோ, எனக்கு ஒண்ணு கவலையே இல்லப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னு ஹீரோவோட பக்கம் அவனை கோத்து விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். என்னையா கோத்து விட்டு போறதுல சரி இப்போ 60வது ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு 60வது ஃப்ளோருக்கு வந்து அங்க பாஸ் மாஸ்டர் எவன்டா பார்த்தா இவன் நீ இருற பாஸ் மாஸ்டர் எங்க இவன் ஐடல் மேன் ஆச்சு விங் கிங் இவன். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், நான் அந்த கசடஸ் கிட்ட தோத்து போயிட்டேன் ஈஸியா, இதனால உங்களுக்கு பெரிய அசிங்கம் தான், அதனால தயவு செஞ்சு எனக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால கொடுக்குற மாதிரி அவன் தலை வணங்கி கேட்க டே இதுக்கெல்லாம் யாரா சோகமா வர தலையை தூக்குடா. பிரச்சனையா வந்து கசடஸ்ல சில பேர் வந்து ஹோலி நைட்ஸா இருக்கிறதுனால அவங்களுடைய ஹோலி பவரை பயன்படுத்த இவனுக்கு பெரிய ஆபத்தாயிடுச்சு. இவன் ஒரு 100ல இவனாலையும் அவனுடைய ஹோலி மேஜிக்கை இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. எப்படி உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்? ஹோலி மேஜிக்கை பொறுத்தவரைக்கும் பவர் ஆஃப் கன்ஃபெக்ஷன் தான். உனக்கு ஸ்பிரிட் ட்ரோன்ஸை வந்து மேனிபுலேட் பண்ண தெரிஞ்சதுனால நீ அது மூலியமா தான் அந்த ஒரு பவர்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி பயன்படுத்துவேன். அதுக்கு நீ முதல்ல அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டு நான் அந்த பவர்ஸ் எடுக்க. இதுக்கு முன்னாடி உன்னுடைய கடவுளா இருக்கிற லூமினஸ் கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட் கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் சரியான ரிச்சுவல் நடந்தா மட்டும்தான் பவர்ஸ் எல்லாம் மொத்தமா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இருந்தாலும் கவலைப்படுறேன், உனக்கு ஏத்த ஒரு நல்ல கரெக்டான இடத்த நான் அமைச்சு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்படி இருந்தா தான் இந்த இடத்துக்கு வர ஆட்களை நீ தடுத்து நிறுத்த முடியும். லூமினஸோடைய பவர் தேவையில்லை உனக்கு. சோனா இந்த இடத்துல பண்ணுவோம், அவளால உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ண முடியும். ஆமா தானே? ஆமா கிரேட் ரீமோரோக்காக நான் எது வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். இதான் என் ஆளுன்றது. நீ கவலைப்படாத. இப்போ நான் உனக்கு 2 விதமான சீக்கிரட்டான டெக்னிக்ஸை சொல்றேன். ஒன்னு ஃபைத் அண்ட் ஒன்னு கிளாஸ். இது மூலியமா உனக்கு அதிகப்படியான பவர்ஸ் கிடைக்கும், டேமேஜஸும் ஈஸியா பண்ண முடியும். நீங்களே பர்சனலா பண்றீங்களா எனக்கு? ஆமா, ஆனா இந்த கான்ட்ராக்ட் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு டாப் சீக்ரெட். அதனால என் கூட நீ வச்சுக்கிற இந்த ஒரு சீக்ரெட்டை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா. அப்புறம் 1 ஹவர் கழிச்சு பார்த்தா ஹீரோ கூட போட்டான்ற கான்ட்ராக்ட் மூலியமா அந்த பவர் பார்த்தா அவன் விடுற அந்த ஹோலி பவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல் தான். இப்ப நான் ஒரு காட் லெவல்ல ஃபீல் பண்றேன். அடிமை நாய் நானு ரால் ரீமரோக்கு அப்படின்னு குதி போதில பேசுற மாதிரி பேசுறான். என்னுடைய கடவுளை ரீமரோ நீங்க தான் கெத்து. நான் சூப்பரா பண்ணனா? சூப்பரா தான் பண்ணேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் உனக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். பக்காவா இல்லப்பா உனக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு சிம்மாசனத்தை அமைச்சு அவனுடைய ஒரு பாசன்ற கெத்து காமிக்கிறதுக்காக ஒரு இடத்தையே உருவாக்கிட்ட ஹீரோ அந்த ஃப்ளோர்ல. இதெல்லாம் ராமிரேஸ் வச்சுதான் பண்ண. அவ உன பக்கம் திமிர் காமிக்கிறான். நான் பார்த்து எவ்வளவு கெத்தா பண்ணிருக்கேன், என்ன விட இங்க யார பெரிய மேஸ்திரி கெத்துமா நீ. அவன பக்கம் ஆயிடுச்சு போற. என்னுடைய ரீமரோக்காக நான் இங்க இருந்து வேலை செய்ய போறேன். சூப்பர், இந்த சிம்மாசனம் பயங்கரமா இருக்கு. கவலையப்படாதீங்க, ஒவ்வொரு அட்வென்ச்சரும் இங்க அலற விடுறேன். சரி, இப்போ 60வது ஃப்ளோர் செட் ஆயிடுச்சு. இவனுக்கு டிஃபரெண்டான டைப்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணணும். அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட பாஸ் மான்ஸ்டர்ஸ் இவங்க கூட ஆட் பண்ணும்போது எவால்வ் பண்ணணும். பத்தத்துக்கு அதுங்களை பெருசா வளர்க்கணும். ஒரு நிமிஷம் நில்றா, அடுத்த கட்ட 70வது ஃப்ளோருக்கு போனா அங்க இல்லையடா அந்த எலமெண்டல் கொலோசஸ், அதை ரிப்பேர் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி உனக்கு ராமரேஸ் கேட்கறான். ஆமா, அந்த இடத்துல எந்த விதமான மான்ஸ்டரும் இல்லையா? அது உன் வேலை தான், நீ ஏண்டி பண்ணல? அது எலமெண்டல் கொலோசோண்டா, அது ரொம்ப ஓல்டானதுடா இந்த டஞ்சன்லயே. அதோட லைஃப் எடுக்கணும்னா என்ன நிறைய சக்தியை பயன்படுத்தி உயிரை எடுக்க நீ பாக்குற. நீ எப்படியாச்சும் வர வைக்க நீ தான் உதவி பண்ணுன்ற மாதிரி உன பக்கம் அவ அதுனே கேட்கறா. ஏன்னா அதுக்கு பெரிய லெவலில் கூட இருந்து பார்த்து இருந்து உருவாக்குறது எல்லாமே இவதான். அவளுக்கு ரொம்ப பிடிக்காத. கவலைப்படாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போ பழைய டஞ்சன்ல இருந்து இப்போ அட்வான்ஸ்ட் டஞ்சனா நம்ம மாத்துறதுனால நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸா மாறணும்பா. அதுக்கு தான் இப்போ ரொம்ப சக்திசாலியா இருக்கிற ஆட்களா இருக்கிற நம்மளே வந்து இறங்கி வேலை செய்ய போறோம். என்னடா பெருசா பண்ண போறோன்ற மாதிரி வல்டோரா கேட்க அந்த டைம் தான் பார்த்தா இவ வருவா மலிமே. அங்க இவனுக்கு 2 பேரும் ஏத்து பிச்சுன்னு வரா. பாத்தியா, ஈஸியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு. ஆமா, பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கானுங்க. வல்டோராவும் என்ன போட்டு தள்ளுறவளுக்கு அவனுக்கு ரெடி ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இல்ல. என் காப்பா இப்பதான் ட்ரைனிங் பையன், என் ஸ்டூடெண்ட் அவன். ரங்கா உன பக்கம் அங்க வந்த உடனே மாஸ்டர் நான் ரொம்ப டயர்டா இருக்க மாஸ்டர், என்னால சுத்தமா முடியல. சரி நீ போய் என் ஷேடோல ஓய்வு எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவனை தூங்க வச்சிருவான். காட்டா அப்புறம் நீ சொன்ன மாதிரி ட்ரைனிங்ல பர்ஃபெக்ட் ஆயிட்டதுனால நீ கவலைப்படாது. அங்க இடத்துல வந்து எல்ஃப் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, போய் என்ஜாய் பண்றா. உன்னோட அந்த காத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அப்படியா, சூப்பர் அப்படின்ற மாதிரி தொங்கி போயிருந்தவ இப்ப எனர்ஜி வந்த மாதிரி குஜாலா வரும் டக்குன்னு. மலிமோ இப்ப மட்டும் எனர்ஜி இருக்கா கொஞ்சம் சாருக்கு, வாங்க திரும்ப ட்ரைனிங் பண்ணுவோம். அம்மா தாயா என்ன ஒட்டுமா, நான் போயிட்டு வரேன் பிசாக அப்படின்ற மாதிரி கத்தின்னு ஓடிடும். இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் மலிமு கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். டீம் கிரீன் ஃபியூரின்றவங்க பட்டைய விளைப்பின்னு போறாங்களா, டஞ்சன்ஸ்ல ஃப்ளோர்ல ஈஸியா கிளியர் பண்றாங்களா? இப்போ கரண்ட் டைம்ல கிட்டத்தட்ட 40வது ஃப்ளோர் கிட்டே வந்துட்டாங்க. அப்ப நம்ம என்னடா பண்றது? ஹீரோவும் அப்பனா நம்ம 49வது ஃப்ளோர் கிட்ட ஒரு நல்ல ட்ராப் நான் செட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கேற்ற டிசைன் பண்ணிருக்கேன். என்னடா பிளான் அதை சொல்றா? அதுதான் இது அப்படின்ற மாதிரி ஒரு 2 விஷயத்தை காமிக்கிறான். என்னடா இது பெசோடஸ் சோல்ஸ் என்ன சொல்லலாம் வரான்றது அவங்களுக்கு சுத்தமா புரியல. பத்தாத்துக்கு அதுல கருப்பு கலர்ல இருக்கிற அந்த உருட்டையை பார்த்த உடனே என்னப்பா இது மான்ஸ்டர்ஸோட கோருப்பா, இது எதுக்குன்ற மாதிரி அதையும் கேட்கறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறான். அப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்க ஆளுக்கு அந்த மான்ஸ்டர் கோடு ஒன்னு எடுங்களேன், எடுத்துட்டு உடனே நீங்க என்ன மான்ஸ்டரா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனசுக்குள்ள இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டருக்கு வர உடைச்சு பயன்படுத்துங்க. உடனே பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரியே மான்ஸ்டரை மாறிடு வெளியே வந்துடும். அது என்னடா இது பிரமாதமா இருக்கு. இந்த மான்ஸ்டரை கூட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மான்ஸ்டரை நினைக்கிறோமோ அந்த ஒரு மான்ஸ்டரை இந்த இடத்துல வெசல், அதாவது ஒரு உடம்பா ரெடி பண்ணி வெளியே வர வைக்க முடியும். இதுக்குள்ள உண்மையான ஆன்மா கிடையாதுப்பா, அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பாரு புஜால் ஒன்னும் கவனிக்க மாட்டேங்குங்க. ஹீரோ எல்லாத்தையும் பார்க்க இன்னொரு பக்கம் மல்லியும் பார்த்தா ஒன்றை மறைச்சிட்டு இருக்கா. இவன் என்ன ரெடி பண்ணிருக்கான்னு தெரியல மான்ஸ்டர்ன்ற மாதிரி. ஹீரோ கிட்ட போய் பார்த்தா அங்க பார்த்தா ரெட் ஸ்லைம் ரெடி பண்ணி போறாங்க. ஹீரோ உடனே என்ன ஏடி நினைச்சேன், ஸ்லைம் ஏடி நினைச்சேன், எனக்கு இதுதான் தோணுச்சு அதனால நினைச்சேன். இதுல என்ன பிரச்சனை, எனக்கு இந்த மாத்த தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப பட்டத்தை பார்த்தா நமக்கு தான் பக்கம் வருது. வல்டோராவும் எனக்கு புரிஞ்சு படிச்சு நண்பா, இந்த ஒரு மான்ஸ்டர்ஸை பயன்படுத்தி தான் நம்ம அந்த டீம் கிரீன் ஃபியூரியை போட்டு தள்ள போறோமா. எக்ஸாக்டா தான். ஆனா இவனுங்களை அனுப்ப போறது இல்ல. ராமிரேஸும் இது நகர மாட்டேன் என்னடா பண்றது இப்போ, இது உயிர் இல்லாத மாதிரி இருக்குங்களே. அதுக்கு தான் இன்னொரு விஷயத்த வச்சிட்டு இருக்கேன். இந்த பெசோடஸ் சொன்ன இந்த சோல் ஸ்டோன் இருக்குல்ல, இது நம்ம ப்ராசஸ்
சொன்ன உடனே நடக்கிற விஷயத்த பாருங்க. டக்குனு ஹீரோ அதை பயன்படுத்தின அடுத்த செகண்டே கான்சியஸ்னஸ் இல்லாம போயிடுவான். இவங்களாம் பதட்ட மாட்டவங்க, என்ன ஆச்சு செத்துட்டியா அப்படின்ற மாதிரி வாய பொழந்து பார்க்க. அந்த டைம் பார்த்தா பக்கத்துல அந்த மான்ஸ்டர் ஹீரோ உருவாக்குனால நினைச்சு அந்த ஒரு மான்ஸ்டருக்குள்ள ஹீரோடைய சோல் இருக்கு. அப்பா கம்ஃபர்டபுளா இருக்குதா? ட்ரீம் ஒரு நீதானா? ஆமா. தேவரா பண்ண அந்த மான்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மான்ஸ்டரை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள நம்மளுடைய சோலை இறக்கி எந்த ஒரு நம்மளுடைய சோலை வந்து அந்த மான்ஸ்டர் சோல் அனுப்பி நம்ம அந்த மான்ஸ்டரா மாறிடும். ஈஸியா ஃப்ரீயா கண்ட்ரோல் பண்ணலாம். நீ வேற லெவல்ரா, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் தொட்டு ஹலாலுக்கு ட்ரை பண்ண அப்படியே குஜால் தான் ஹெவன்லயே இருக்க மாதிரி தான் நினைப்பு எல்லாருக்கும். வாங்கப்பா நம்ம போயிட்டு இவனுங்களை வரவனுங்களை அடிப்போம், ரெடி ஆகிறேன் நானு. இந்த எலும்பு கூட மாட்டையா இல்ல அவனுங்களா பாத்துருவோம். அப்புறம் அவனுக்கு கிளம்பிட்டு இப்ப டென்ஷனுக்குள்ள போறானுங்க. கிட்டத்தட்ட 3வது ஃப்ளோருக்கு வந்துட்டானுங்க பாருங்க. 3வது ஃப்ளோர்லயே பார்த்தா இவனுக்கு போன இடத்துல சாதாரண அட்வென்ச்சர்ஸை இவனுல போட்டு தாழ்ச்சி விட்டுறானுங்க. பாவப்பா சின்ன மான்ஸ்டர்ஸா இருக்குங்க அப்படின்னு அவனுக்கு கலாச்சிட்டு போறானுங்க. ஹீரோ என்னால நம்ப முடியல, என்னடா இது நம்ம இப்படி ஈஸியா தோத்துட்டோமே, கண்டிப்பா நமக்கு ட்ரைனிங் தேவைடா அப்படின்னு ஹீரோ பக்கம் கத்த. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஹீரோ மாத்தி பண்ண விஷயம் ரொம்பவும் நல்லா இருக்கு. ஏன்னா அலப்பற இதுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டார்ட் பத்தத்துக்கு ரொம்பவும் ஃபன்னா பண்ணிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.